மதுரை மாநகரத்தினுடைய வணக்கத்துக்குரிய மேயராக பணியாற்றி மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றிய ஆற்றல் மிக்க செய்கிறார் திரு கோபாலகிருஷ்ணன். இந்த நிகழ்வு என்பது எதற்காக என்பதை முதலில் உங்களிடம் ஒரு சில நிமிடங்கள் விளக்குவதற்கு கடமைப்பட்டுள்ளேன். அவருடைய துரோகத்திற்கும் விசுவாசத்திற்கும் நடைபெறும் போர். இந்த போர் தொடங்கிய இடம் சிவகங்கை மாவட்டத்தில் காளையார்கோவில். ஏன்னா விசுவாசம் மிகுந்த இடம் காளையார்கோவில். ஏன்னா அந்த காலத்திலேயே மருது சகோதரர்கள் வீரம் செறிந்த மண்ணாக இதை மாற்றி விட்டார்கள். அந்த மண்ணில் இருந்து இந்த போர் தொடங்கி இருக்கிறது. துரோகத்தை வேறறுப்பதற்கு காளையார் கோவிலிருந்து இந்த குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதை ஏன் எங்க நம்ம அமைச்சர் இந்த இடத்துல சிலைக்கு முயற்சிட்டா நான் பேசும்போது ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. அந்த ஒண்ணும் கண்ணு மாதிரி நம்ம கைக்கு வந்துடும். ஏன்னா அண்ணன் நம்மளோட இருக்கிறதுனால சிவகங்கை சட்டமன்ற தொகுதி இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதி வல்லமையும் ஆற்றலும் இங்க இருக்கிற இந்த எழுச்சிமிகு கூட்டத்தை கொண்டு அதை மாற்றி கொடுக்கிற திறமையும் அறிவும் நம்ம மாற்றும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த அறிவு ஆற்றல் உண்டு. ஆகவே இந்த கூட்டம் என்பது இது ஏதோ ஒன்றும் இல்லாம இந்த உறவுகள் அனைத்தும் ஒற்றுமையாக செயல்பட்டு வருகின்ற காலகட்டத்தில் முழுமையாக சிவகங்கை கோட்டையை தளபதியின் கையில் ஒப்படைப்பதற்காக எடுக்கப்பட்ட இந்த நிகழ்விலே நீங்களெல்லாம் கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அது இல்லாம தம்பி சொன்னாரு, விசுவாசம் ஒரு பொருளை கொடுத்தா அதை திருப்பி கொடுக்கிறது தமிழர் பண்பாடு. அண்ணன் எல்லாம் அம்மா 3 முறை பதவியை கொடுத்தாங்க. அந்த சேர்ல கூட அண்ணன் உட்காரல. அந்த மாண்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சேர்ல கூட உட்காரல. 2002 மறுபடியும் 13 வருஷம் கழிச்சு 2015 மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு 2016 3 முறை கொடுத்தாங்க. திருப்பி எப்படி கொடுத்தாங்களோ கொடுத்தவங்கிட்ட பொருளை கொடுக்கறதா ஒரு மனுஷனுக்கு அழகு, அந்த தமிழர் நாகரிகம். அதனாலதான் சட்டமன்றத்திலேயே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக அண்ணன் இருக்கும் பொழுது கூட அவர் முதலமைச்சராக இருந்து கொண்டு பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் என்ற அன்று அடைமொழி கொடுத்து அண்ணனை வாழ்க்கை வழங்கி விட்டிருந்தார்கள். இதெல்லாம் வரலாறு. இந்த நிகழ்காலத்துக்கு வரணும்னு சொன்னோம்னா இந்த நிகழ்வு எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அண்ணன் இந்த கட்சியை காப்பாற்றணும், திராவிட இயக்கம் அழிந்து போக கூடாது. திமுக அதிமுக இது மூணுமே ஒரே வழியில் வந்த முருதாய வயிற்று பிள்ளைகள். பெரியார் ஆரம்பித்த திராவிட இயக்கத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அவர்கள் அது மறுமலர்ச்சியாக கொண்டு வந்திருக்கிறார். அதை சில காலகட்டத்தின் சூழலாக இப்ப நம்ம தாத்தா எல்லாம் கண்டு போடுவாங்க. அப்புறம் வேற ஒண்ணு செய்யறோம் இல்லையா? அது மாதிரிதான் இப்ப திமுக அண்ணா திமுக ஒண்ணு சேர்த்துருச்சு. உண்மையை சொல்லணும்னா திமுக அண்ணா திமுக பிரிவினை இல்லை, சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். 1979 பிஜு பட்நாயக் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைப்பதற்காக பேச்சுவார்த்தை நடந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போன நிலைமையில ஒரு சில தலைவர்கள், அதாவது தென்னாட்டோட தெரிய நடந்த நிகழ்வு எல்லாமே ஒரு சில தலைவர்கள் நீங்கள் எல்லாம் இணைஞ்சிருவீங்க, தலைவர்கள் எல்லாம் தொண்டர்கள் எல்லாம் இணைய மாட்டார்கள், ஆகவே வேண்டாம் என்று அன்று தடுக்கப்பட்டது. இன்று மடை திறந்த வெள்ளமாக தொண்டர்கள் இணைந்து விட்டார்கள். சுயநல தலைவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு ஓடிவிட்டார்கள். அதனால்தான் தாயில்லத்தோடு தளபதி என்று எங்களை எல்லாம் வரவணைத்து எங்களை இந்த இயக்கத்தில் அடிப்படை உறுப்பினராக கொண்டு வந்ததிலே நாங்கெல்லாம் பெருமை அடைகிறோம். வாழ்நாள் பெருமை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் நானெல்லாம் அடிப்படை உறுப்பினராக பயணிப்பதை பெருமையாக கருதுகிறேன், பேராக கருதுகிறேன். இந்த இயக்கத்தில் தொண்டராக பயணிப்பதை மிகவும் வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக எடுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்விலே அண்ணன் அவர்கள் சொன்ன நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது தளபதி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அண்ணனை வர சொல்லுங்க, அண்ணன் தமிழ்நாட்டிற்கு காமராஜர் போன்று பணி செய்வதற்கு தகுதியான தலைவர், அவரை இந்த தென் மாவட்டத்தில் விரும்புகிறார்கள், ஆகவே அவரை எந்தவித மனமாச்சரியம் இல்லாமல் அவரை அணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கட்டி அணைத்து ஆரத்தொழில் இயக்கத்திலே சேர்த்து கொண்டார் என்றால் தளபதியினுடைய தாய் இல்லத்திற்கு வேறு எத்தை எடுத்துக்காட்டும் சொல்ல இயலாது. அது மட்டும் இல்ல, சேர்த்து விட முடிச்சுட்டாரா, அண்ணே நீங்க போங்க, உங்களுக்கு என்னென்ன எங்க ஆளுங்க வேணும் செய்யறாங்களோ எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க, போய் மக்கள் எல்லாம் சந்திக்கணும் அப்படின்னாரு. அங்க வடக்க காசியில செஞ்ச பாவத்துக்கு தென்காசியில இருந்து நாங்க புரட்சியம் தேடி ஆரம்பிச்சோம். தென்காசியில முதல் கூட்டத்தை ஆரம்பிச்சோம். அங்க பாத்தீங்கன்னா எழுச்சி அவ்வளவு ஒரு எழுச்சி. குற்றால சாரல் வெயில் அடிச்சுட்டு இருக்கு. குற்றால சாரல் இல்லாத காலத்துல குழுக்குன்னு இருக்கு. அந்த மக்களை பார்த்து அந்த வாஞ்சையோடு அவர்கள் அனைத்து அந்த பேர் அன்பை பார்த்து அந்த பேர் ஆதாரவை பார்த்து எனக்கு என்னமோ 10 நாள்ல ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஓகே சார், நீங்க அப்படி இல்லை, உண்மைதான்.
கடந்த 8 ஆண்டுகளாக அவரோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தருமை தமிழ் இரண்டாவது இந்த துரோகத்திற்கு எதிராக இந்த இயக்கத்தை காப்பதற்கும் சட்ட விதிகளை காத்து போராடுவதற்குமாக அண்ணாவுடைய இந்த 3 ஆண்டு கால போராட்டத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய பொறுமையும் அவருடைய நிதானமும் அவருடைய நேர்மையும், அது நான் ஓபனா கேட்டேன் கொண்டாரு, உண்மையிலே உங்களை தொட்டில் எதுவும் மாத்திக்கிட்டாங்களானே, நீங்க என்ன உங்க பிறந்த சமூகத்துக்கே இல்லாம இவ்வளவு பொறுமையா ஒரு மனுஷன் நான் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லைனே, ஆஸ்பத்திரியில எதுக்குள்ளே மாத்திக்கிட்டாங்களே சந்தேகமா இருக்குன்னு கூட கேட்டு பார்த்துட்டேன். இப்படி ஒரு பொறுமைய இத கூட வச்சு குலைக்க தெரியலன்னா அந்த எலி வந்து தனியா போய் வலையில விழுகும் பாருங்க. அப்ப அண்ணன் சொன்னாரு, கடைசி அவங்க முயற்சி பண்ணுவோம், கட்சியை ஒன்று சேர்த்து திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும், அதற்காகத்தான் இந்த போராட்டம் சொல்லிட்டு வர்றாரு அண்ணன். அப்ப நான் சொன்னேன், எதுக்கு நீங்க வேணா பாருங்க, அதனால அடுத்த நாளே வலையில வந்து விழுந்துருவாரு. அடுத்த நாளே விழுங்கல. அண்ணன் பேசுற 15 நிமிஷம் கையிலோட வந்து நெடுஞ்சாலை நகர்ல நாள் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. பொதுக்குழு வழங்கிக்கிட்டு நாங்க சேர்க்கவே முடியாதுன்னு. அதைத்தான் ராஜா நாங்க எதிர்பார்த்தேன். நீ சேர்க்க மாட்டேன்னு சொன்னதுனாலதான் எங்க திராவிட முன்னேற்ற கழக தளபதிகளை சேர்ந்து கொண்டார். இப்படி ஒரு தலைவரை அரைகுடைப்பதற்காக நாங்க வீட்டுல வலையில நீ அம்பா மாட்டிக்கிட்ட ராஜா. நீ வந்து 2024 தேர்தல்ல எங்க தளபதி விரிச்சிருக்கிற வலையில எங்க இளைய தளபதியினுடைய சுற்றுப்பயணத்துல அந்த போர் புறல் உன்னை இருக்கிடம் தெரியாம கடன் தெரியாம வேரோடு வேரடி மண்ணோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் அழிந்துவிடும். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட இணைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. தொண்டர்கள் ஒற்றுமையாக மக்களை இந்த இயக்கத்தின் வாயிலாக செய்யக்கூடிய திட்டங்களையும் செய்த திட்டங்களையும் எடுத்து சொல்லி இந்த இயக்கத்தை தொடர்ந்து உச்சாணி கொண்டு வந்து வைப்பாங்க. வடக்க வந்து நம்ம கோலிச்சுவோம். நீ வடக்க இருக்கிற யாரும் தென்னாட்டுல வந்து கோலிச்ச முடியாது ராஜா. நீ அங்கிருந்து வந்துதானே எங்க ஆளுன்னு பாக்குற. நீ நாங்க எங்க தலைவர் உங்களை வந்து ஆளுற காலம் அதிவிரைவில் இல்லை என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக எடுத்துரைத்து வாய்ப்புளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விளைவிடுகிறேன்.